ஹலோ டியர் மாண்டிஸ். அர்னால்ட் அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வருது என்னன்னா, அவர் நடிச்ச டெர்மினேட்டர் படம். அப்பேற்பட்ட டெர்மினேட்டர் படத்தை ஒரு இண்டஸ்ட்ரி இன்ஸ்பிரேஷனா வச்சு அதை ரீமேக் பண்ணணும்னு நினைக்குதுன்னா, அந்த தைரியம், அந்த திறமை இந்த மில்கி வே கேலக்சிலே ஒரே ஒரு இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் தான் இருக்கு. எஸ், பங்களாதேஷ் சினி இண்டஸ்ட்ரி. ஆக்சுவலா இது அபிஷியல் ரீமேக்லாம் இல்ல, ஹாலிவுட்ல இருந்து களவாண்டு எடுத்திருக்கானுங்க. இது எல்லா இண்டஸ்ட்ரியும் பண்ணக்கூடியதுதான். இந்த களவாண்ட இந்த படத்துக்கு இவனுங்க வச்சிருக்கக்கூடிய பேர் என்ன அப்படின்னா, மிஷன் மேன். இந்த கர்மாந்தர பங்களாதேஷ் வெர்ஷன் டெர்மினேட்டர் படத்தை உங்க முன்னாடி கழுவி ஊத்துறதுல எனக்கு அளவற்ற மகிழ்ச்சி. காணொளிக்குள்ள போவோமா? இந்த படத்தை ஓபன் பண்ண உடனேயே இதோடைய டைட்டில் கார்டுல மிஷின் மேனை எப்படியெல்லாம் தயாரிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு பிராக்டிக்கல் டெமோவோடைய இந்த டைட்டில் கார்டை போடுறானுங்க. படத்துடைய ஃபர்ஸ்ட் ஷாட்லயே வெள்ளை கலர் விக்க மாட்டிக்கிட்டு அதுக்கு மேட்சிங்கா வெள்ளை கலர் கவனை போட்டு நிக்கிறாரே, இவர்தான் அந்த படத்துடைய சயின்டிஸ்ட். அவர் மிஷன் மேன் ரெடி. இவ்வளவு மாசா என்ட்ரி கொடுக்கறாரே, இவர்தான் மிஷன் மேனா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, மிஷன் மேனை தயாரிக்க சொன்ன வில்லனா. அப்போ மிஷன் மேன் யாரு? அவரு சாதாரணமா வரமாட்டாரு. ஒரு ஏசி ரிமோட்டை எடுத்து ஆன் பண்ணோனதான் வருவார். டேய், யாரா அவன்? அலுமினியம் ஃபைலால சுத்தி போட்ட சிக்கன் ரோல் மாதிரி இருக்கான். நைஸ் காமெடி. யார் அவன்? சேவிங் பண்ண குரங்கு மாதிரி உட்காந்துருக்கான். நம்ம மிஷன் மேன் வந்தோடனேயே பூமி விரிசல் விடுது. உடைக்கிறதுக்குனே வச்சிருந்த செட்டு ப்ராப்பர்ட்டி எல்லாம் போட்டு உடைக்கிறானுங்க. படம் ஃபுல்லா ஒரே பனிமூட்டமா இருக்கே. இந்த படம் என்ன ஒரு 80ஸ்ல எடுத்திருப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லங்க. இந்த படம் 2007ல தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆல்ரெடி யூஸ் பண்ண ரீலையே வாஷ் பண்ணி திருப்பி யூஸ் பண்ணிருக்கானுங்க. அதுதான். சரி, அதெல்லாம் விடுங்க. இப்ப இந்த சயின்டிஸ்ட் என்ன சொல்றாருன்னா, நான் தயாரிச்ச இந்த மிஷன் மேன் அவன் ஒரு புல்லட் ப்ரூஃப் அப்படிங்கிறான். அதெல்லாம் உண்மையான டெஸ்ட் பண்ண லட்டு சைஸ் இருக்கக்கூடிய தோட்டாக்களை மிஷன் மேன் உடம்புக்குள்ள பாய்ச்சுறாங்க. என்னடே, இது புல்லட்டா இல்ல மாட்டு சாணியாடா? தண்டி இருக்கு. அதுல இந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் நீங்க கவனிச்சிங்களா? ஐயோ, எங்க இந்தியா பிடிச்சிங்க? லோ சுகர் வேற. அப்புறம் நம்ம வில்லன் டெஸ்ட் பண்ணலன்னா எப்படி? அவன் சார்பா உருட்டி வச்சிருந்த 4 மாட்டு சாணி எடுத்து விடுறான். என்னடா 4 தோட்டாக்கே நாக் அவுட் ஆயிட்டான்? ஆமா, மிஷன் மேன் நீங்க ரத்தம்லாம் வருது. அவன் பிரசவ வழியில துடிக்கிற மாதிரி துடிச்சிட்டு இருக்கான். யோ வில்லன், நீ கொடுத்த காசுல சயின்டிஸ்ட் மாட்டு சாணியில புல்லட் எப்படி தயாரிக்கணும் தான் யோசிச்சிருக்கா. மிஷன் மேன் எல்லாம் கண்டுபிடிக்கல, உன்னை ஏமாத்திட்டான். அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டுரு. அவர் மிஷன் மேன் தும்மோரிகளே, ஆர் யூ டேட்? சயின்டிஸ்ட் வில்லன் பச்சை பச்சையா கேட்க, சயின்டிஸ்ட் உடனே ஏசி ரிமோட்டால ஒரு பஞ்ச் டயலாக் போட்டு பேசுறாரு. நான் மிஷன் மேனை கண்டுபிடிச்ச தீர்வேன் அப்படின்னு சபதம் எடுக்கிறாரு. அதை கட் பண்ணா நம்ம ஹீரோக்கு ஓபனிங் ஷாட் ஒன்று வைக்கிறாங்க. இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல. இவர் வேற யாரும் இல்ல, சூர்யா நடிச்ச கஜினி படத்துல நடிச்சவன் தான். அந்த படத்தை நம்ம கழுவி ஊத்திருப்போம். பார்க்காதவங்க பாத்துருங்க. சரி, புல்லட் ப்ரூஃப் எப்படி இருக்கும், அது எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியும். ஆனா இந்த பங்களாதேஷ்ல புல்லட் ப்ரூஃப் எப்படி தெரியுமா இருக்கும்? பாத்தீங்களா, பழைய இரும்பு பற்றையில இருந்து எடுத்துட்டு வந்த தகர டப்பா மாதிரி இருக்கே, இதுதான் அவங்க ஊர்ல புல்லட் ப்ரூஃபா? இல்ல, எனக்கு புரியல. நாங்க கலாய்க்கணும்னா இந்த மாதிரி சீனால வைப்பீங்களா நீங்க? நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது 4 பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது. ஆக்சுவலா இந்த படத்துல ஹீரோ என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, மாறு விஷயத்துல போய் புல்ல பிடிச்சிட்டு இருப்பார். சாரி, இது ரவுடிகளை பிடிச்சிட்டு இருப்பாப்ல. எஸ் சார். இந்த ஹீரோ நடத்திய தாக்குதல்ல வில்லனோட தம்பி செத்து போயிடுறான். எஸ், யூ ஆர் ரைட். இப்பதான் வில்லனுக்கும் நம்ம மைதா மாவு ஹீரோக்கும் ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லங்க, நம்ம படத்துடைய ஹீரோ அர்னால்டுக்கு ஒரு டோலியும் இருக்கு. அந்த பொண்ணோட பேரு ஊர்மிளா. 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 ஊர்மிளாவா? இந்த ஆளுக்கும் இந்த பிள்ளைக்கும் வயசு டிஃபரன்ஸே ஒரு 30-35 இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இவர் ஒரு சுகர் டடியா தான் இருக்கணும். குடும்ப ஒத்துமையா இருந்தா எப்படி நம்ம சொந்தக்காரங்களுக்கு நம்மள பிடிக்காதோ, அதே மாதிரி இந்த படத்துல வர வில்லனுக்கும் பிடிக்காது போல. அதனால டோட்டல் ஃபேமிலியும் க்ளோஸ் பண்ணி விட்டுறான். தங்கச்சி, புருஷன், அம்மா, ஹீரோவுடைய அப்பன், ஹீரோவுடைய ஆத்தாள்,
இப்படி ஹீரோவோட டோட்டல் ஃபேமிலியும் க்ளோஸ் பண்ணி விட்டுறான் நம்ம வில்ல. சாவ கிடந்த அப்பன் இந்த கிழக்கால தாண்டா ஓன்னா போய் புர்றா அப்படின்னு சொல்ல ஓடி போய் பார்த்தா வில்லன் கேங்கு பொண்டாட்டி குழந்தைகளை சுட்டு கொண்டுறாங்க. இப்படி டோட்டல் ஃபேமிலியையும் க்ளோஸ் பண்ண பிறகு நம்ம வில்லன் கேங் ஹீரோவையும் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இப்படி அநியாயமா எங்களை விட்டுட்டு போயிட்டீங்களே. ஹீரோவை சுட்டுட்டு கடலோரத்துல மல்லாக்க கடக்கிற ஆமை மாதிரி போட்டு போயிடுறாங்க. அப்பதான் நம்ம செகண்ட் ஹீரோயினோட என்ட்ரி. ஏமா இது டெர்மினேட்டர் ரீமேக்மா, டார்சான் ரீமேக் இல்ல. செஞ்சு மரத்தோட்டு கீழே இறங்கு. இப்படி செகண்ட் ஹீரோயினுக்கு கொடுக்கப்பட்ட டூயட் சாங்கெல்லாம் முடிச்சிட்டு வந்து பார்த்தா அங்க ஒரு ஆமை ஒண்ணு குப்பரக்க கிடக்கு. என்னடான்னு போய் கிட்ட பார்த்தா ஐயோ அர்னால்ட் நீங்களா அப்படின்னு ஷாக் ஆகுற அந்த பொண்ணு. சரி இந்த செகண்ட் ஹீரோயின் யாரா அப்படின்னு பார்த்தா அது வேற யாரும் இல்ல, இந்த சயின்டிஸ்டோட பொண்ணு தான். இந்த கிழட்ட ஆமையை பேக்கப் பண்ணி நம்ம சயின்டிஸ்ட் கிட்ட டிஸ்சார்ஜ் பண்ணிடுறான். எஸ் அபிஷியலா நம்ம மிஷன் மேன் வர போறாரு. வரட்டும்டா, எனக்கு ஒரு மாதிரியாட்டா இருக்கும். சரி அவன் என்ன சொல்றான் கேப்போம். சரி இப்போ டெர்மினேட்டரை எப்படி உருவாக்க போறது அப்படிங்கிற செய்முறையை பத்தி பார்க்க போறோம். முதல்ல ஒரு இன்ஜெக்ஷனை எடுத்துக்கோங்க. டேய் டெர்மினேட்டருக்கு எதுக்குறா இன்ஜெக்ஷன் கேக்குறீங்களா? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, நீங்க இன்ஜெக்ஷன் எடுத்துக்கோங்க. அடுத்ததா ஒரு தையல் மிஷின் எடுத்துட்டு வராங்க. தையல் மிஷின் தைக்க மட்டும் செய்யாது, வெட்டியும் எடுக்கும். ஏன்னா அது 2-in-1 ப்ராப்பர்ட்டி. இப்ப இந்த நவீன தையல் மிஷின் எடுத்து கரகரகரன்னு கையா இருக்கிறாங்க. அதை லைவ் டெலிகாஸ்டா நீங்க டிவிலையும் பாத்துக்கலாம். அது மாதிரியான ஒரு நவீன டெக்னாலஜி ஒன்று வச்சிருக்காங்க. இப்ப பாருங்க அப்படியே கை தனியா போயிடுச்சா. அதுக்கப்புறம் தையல் மிஷின் எடுத்து ஓரமா வச்சிருமா. அடுத்த ப்ராப்பர்ட்டி என்னன்னா துணிக்கடை பொம்மைட்டு இருந்து புடிங்கிட்டு வந்து ஒரு கை. அந்த கையை எடுத்து பதமா அங்க கொடுமா. இந்த கையை எடுத்து இந்த முட்டாப்பாய உடம்புல ஜாயின் பண்ண போறோம். நர்ஸ் அந்த தையல் மிஷினை எடுத்து கொடுங்க. அதே தையல் மிஷினை வச்சு கரகரகரன்னு தச்சிடுறோம். ஆல்ரெடி சொன்னால இது 2-in-1, இது வெட்டவும் செய்யும், இது தைக்கவும் செய்யும். அடுத்து காலை தனியா பிரிச்சு அதே துணிக்கடையில நிக்க வச்சு இந்த பொம்மையோட காலை எடுத்து இந்த காலோட சைஸை பார்த்தீங்கன்னா அந்த ஆளுக்கும் இந்த காலுக்கும் சம்மந்தமே இருக்காது. இருந்தாலும் பரவாயில்ல, இது அவர் உடம்புல பொருத்தின பிறகு அது அந்த சைஸ்க்கு வந்துடும் போல. ஐ டோன்ட் நோ. இப்போ காலை எப்படி கனெக்ட் பண்றாங்கிறத அதுவும் லைவ் டெலிகாஸ்டா நீங்க டிவிலே பார்த்துக்கலாம். இதுக்கப்புறம் பார்பி டால்ல இருந்து புடுங்கப்பட்ட ஒரு கண் எடுக்கிறோம். அப்புறம் கம்ப்யூட்டர்ல கோடிங்கை கொஞ்சம் போடுறோம். அந்த கோடிங் எல்லாம் ஒன்று சேர்ந்து மிஷின் மேனை உருவாக்கிடுது. அவ்வளவுதான். இதை நீங்க வீட்டில் முயற்சி பண்ணீங்கன்னா நீங்களும் மிஷின் மேனை தயாரிக்கலாம். அதாவது டெர்மினேட்டர் உருவாயிருவாரு. டேய் முட்டாள், ஸ்கூலுக்கு போற வயசுல ஸ்கூலுக்கு போகாம ஏன் உயிரை வாங்குறீங்க? லேசா வயிற்ற கீச்சு தைச்சு விட்டுருக்கான், அவ்வளவுதான். போய் ஸ்கேன் பண்ணி பாரு. ஆனா ஒரு உண்மையை சொல்லணும்னா இந்த கன்னடா படத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ரோபோ தயாரிக்க மைதா மாவெல்லாம் பிசைஞ்சு ஒட்டிட்டு இருப்பானுங்க. அதுக்கு இந்த வெர்ஷன் எவ்வளவு பெட்டர். ஓகே, இப்போ ப்ராடக்ட் சக்சஸ்ஃபுல்லா ரெடி ஆயிடுச்சு. அதை குவாலிட்டி டெஸ்ட் பண்ணும்ல, இப்போ அடுத்து அந்த கட்டத்துக்கு தான் வந்திருக்கும். மேடம் மெதுவா அந்த ப்ராடக்ட் அன்பாக்சிங் பண்ணுங்க. ஓகே, இப்போ ப்ராடக்ட் அன்பாக்சிங் பண்ணோன்னே ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். ஓகே, ப்ராடக்ட்டோட குவாலிட்டி செக் முடிஞ்ச பிறகு ப்ராடக்ட்டோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்ல. அதனால நம்ம சயின்டிஸ்ட் என்ன பண்றாருன்னா பேப்பர் வெயிட்டுக்கு வைக்கக்கூடிய ஒரு பால் எடுத்து அவர் கையில கொடுத்து இது நீ உடைச்சி காபி அப்படிங்கிறாரு. ஆனா எவ்வளவு முக்கியம் நம்ம ப்ராடக்டால அதை உடைக்க முடியல. அதுக்கப்புறம் ஒரு இரும்பு ராடை கொடுத்து இது நீ வளைச்சி காமிங்கிறாரு. அப்பயும் அந்த ப்ராடக்டால வளைக்க முடியல. இதனால நம்ம சயின்டிஸ்ட் ரொம்ப அப்செட் ஆயிடுறாரு. நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி எஸ். பாத்துமா பாத்து அப்படியே கைத்தாங்களா கூட்டு போ. சரி, இந்த படம் மாதிரி இந்த ப்ராடக்ட்டும் தேராது போல அப்படின்னு சொல்லி சயின்டிஸ்டோட பொண்ணு என்ன பண்ணுதுன்னா இந்த மரமண்டைக்கு என்னென்னமோ மண்டையில ஏத்த முயற்சி பண்ணுது. ஏதோ புக்கை காமிச்சு சொல்லுது. ஆனா இவன் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் சாப்பிட்டு வரேன்னு கிளம்பிடுறான். வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு ஏதாவது ஒரு கல்யாண மண்டபத்தை பிடிச்சி விடிய விடிய தூங்கிட்டு காலையில எந்திரிச்சு யோசிப்போம் பாஸ். அந்த கள்ளத்துக்கு பாஸ் கட் பண்ணா செகண்ட் ஹீரோயினோட நம்ம அர்னால்டுக்கு ஒரு டூயட் சாங். என்னது டெர்மினேட்டர் படத்துல லவ் சாங் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏன் எந்திரன் படத்துல வைக்கும் போது இந்த வினோத விலங்கு படத்துல வைக்க மாட்டாங்களா? அடேங்கப்பா, ஃபால்ட்டான ப்ராடக்ட் எவ்வளவு நல்லா ஆடுது. ஏண்டா உன்கிட்ட ஒரு பேப்பர் வெயிட் ஸ்டோனை கொடுத்து அதை உடைக்க சொன்னா உடைக்க முடியல, இரும்பு ராட கூட உன்னால உடைக்க முடியல. எப்படா அந்த பொண்ணை மட்டும் வளைச்ச? அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். அதுக்கப்புறம் நம்ம அர்னால்ட கூட்டிட்டு நம்ம செகண்ட் ஹீரோயின் பீச் ஓரமா போகுது. அர்னால்ட கொண்டு போய் பீச்ல என்ன பண்ண போறாங்க, சுண்டல் விற்க போறாங்களா அப்படின்னு நினைச்சீங்கன்னா இல்ல. அங்கதான் நம்ம பங்களாதேசி அர்னால்டுக்கு சின்ன வயசுல அப்பாவோட விளையாண்ட ஞாபகம்,
தன்னோட குடும்பத்தோட சந்தோஷமா இருந்த நினைவுகள், அவர் குடும்பத்தோட சந்தோஷமா இருந்த காட்சிகள், அவருடைய அழகான டோலி, அப்புறம் அதோட சேர்த்து கெட்டு போன கேமராவும் ஒண்ணு கிடைக்குது. இவ்வளவு நாள் ஆகியும் அந்த கேமரா எவனும் தூக்கிட்டு போகாம அங்கேயே கிடக்குது, அப்படித்தானே? சரி, அந்த கேமராலாம் எடுத்து பார்க்கும் போதுதான் தெரியுது, ஓ நம்ம டெர்மினேட்டர் ஆறதுக்கு முன்னாடி நமக்குன்னு ஒரு ஃபேமிலி இருந்துச்சு, அந்த ஃபேமிலியை இப்ப இல்லாம பண்ணிட்டாங்க அப்படிங்கறது இந்த மரமண்டைக்கு அப்பதான் உரைக்குது. அப்ப 4 ரவுடி பசங்க வந்து அந்த கேமரா புடுங்கிட்டு போவ, இப்ப நம்ம டெர்மினேட்டர் அர்னால்டோட பவரை பார்க்க போறீங்க. பாஸ், நான் உங்களை டம்மி பீஸ் நினைச்சேன். இப்படி கில்லி மாதிரி அடிச்சு ஃபைட்டர்ஸை பறக்க விடுறீங்களே பாஸ். நம்ம டெர்மினேட்டர் ஃபீஸ் போன டார்ச் லைட் நினைச்சோமே, நம்ம டெர்மினேட்டருக்கு சொர்ணா வந்துருச்சு அப்படின்னு சொல்ல சயின்டிஸ்டுக்கு ஒரே சந்தோஷம். நம்ம தயாரிச்ச ப்ராடக்ட் அது. அப்புறம் நம்ம டெர்மினேட்டரோட காஸ்டியூமை பத்தி பார்த்தோம்னா, சார் கொஞ்சம் ஃப்ரண்ட் சைடு திரும்புங்க. ஓகே, சூப்பர். இப்போ அந்த காஸ்டியூமை பத்தி பார்த்தோம்னா ஒன்றும் இல்லை, உங்க பக்கத்து ஃபேன்சி ஸ்டோருக்கு போனீங்கன்னா 4 சில்வர் கலர் ஜிக்னா பேப்பர் வாங்கிக்கோங்க. அதை 4ஆ கட் பண்ணி அங்கங்க ஒட்டி வச்சிட்டீங்கன்னா அவ்வளவுதான், நம்ம அர்னால்டு காஸ்டியூம் உங்களுக்கு ரெடி ஆயிரும். ஒருவேளை ஒட்டும் போது உங்கள்கிட்ட பசை தீந்து போச்சுன்னா டோன்ட் வரி சார். அபவுட் 10 இந்த பேக் பொசிஷன்ல பாத்தீங்கன்னா அங்கங்க நாட்டு போட்டு கட்டி வச்சிருக்காங்கல்ல, இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு. ஸோ இது மாதிரி கட்டி வச்சிட்டீங்கன்னா உங்களால வீட்லயே லோ பட்ஜெட் டெர்மினேட்டரை உருவாக்கிட முடியும். இதுக்காக நீங்க ரொம்பலாம் ரிஸ்க் எடுக்க வேண்டாம். உங்க வீட்டுல குழந்தைங்களா இருந்தாங்கன்னா இதை பண்ணி கொடுங்க, குஷி ஆயிருவாங்க. பாஸ், நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். ஓகே, இப்ப கதைக்குள்ள வருவோம். வில்லனுக்கும் நம்ம அர்னால்டுக்கும் ஒரு பயங்கரமான ஃபைட் நடக்குதுங்க. அந்த ஃபைட்ல நம்ம அர்னால்டு என்ன பண்றாருன்னா நம்ம வில்லனை போட்டு தள்ளிடுறாரு. அப்படியே கட் பண்ணா நம்ம சயின்டிஸ்ட் இன்னொரு விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறார். அதாவது எரும மாட்டு சைஸ் தோட்டாவே நம்ம உடம்ப துளைத்தாலும் அந்த காயம் வந்து பாத்தீங்கன்னா தன்னால ஆறி போயிருமா. அது மாதிரியான ஒரு கண்டுபிடிப்பு. அது வேற ஒன்றும் இல்ல, அதே டெர்மினேட்டர்ல படத்துல வரும் தெரியுமா, இந்த எத்தனை வாட்டி சுட்டாலும் அந்த வில்லன் வந்து பாத்தீங்கன்னா தன்னால சரியாயிருவான். இது மாதிரியான நவீன கண்டுபிடிப்பை இவனுங்க பங்களாதேஷ்ல கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது இந்த கண்டுபிடிப்பை நாங்க தான் கண்டுபிடிச்சோம். அர்னால்டு ரொம்ப கெஞ்சி கேட்டதுனால காப்பிரைட்ஸ் வாங்காம ஃப்ரீயா கொடுத்துட்டோம். என்ன எல்லாரும் அப்படி பாக்குறீங்க? அம்மா சத்தியமாங்க. இப்படி ஒரு நவீன கண்டுபிடிப்பு தெரிஞ்சுக்கிட்ட வில்லன் ஆளுங்க என்ன பண்றாங்கன்னா சயின்டிஸ்ட மிரட்டி செத்து போன வில்லனை புல்லட் ப்ரூஃப் மிஷின் மேனா மாத்துறாங்க. இந்த மிஷின் மேனை செய்யறதுக்கான செய்முறை என்னன்னா, அதே மாதிரி ஒரு ஊசி எடுத்து ஆசன வாய்க்கில சொருவுறோம். உயிர் வந்துச்சா? இது கொஞ்சம் அப்டேட்டட் வெர்ஷனுங்கிறதுனால ரொம்ப மெனக்கடலாம் தேவையில்லைங்க. வெறும் எடுத்து ஊசியை மட்டும் குத்திட்டா போதும், புல்லட் ப்ரூஃப் மிஷன் மேன் ரெடி. சூப்பர், நல்ல கண்டுபிடிப்பு. ஜெய் பங்களாதேஷி. சரி, இந்த ப்ராடக்ட் வேலை செய்யுமா என்னங்கறத குவாலிட்டி டெஸ்ட் பண்ண வேண்டாமா? இது ஒன்றும் நீங்க நினைக்கிற மாதிரி கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ்லாம் இல்ல, ஏதோ ஒரு PNG இமேஜ் எடுத்து ஒட்டி வச்சிருக்கானுங்க, அவ்வளவுதான். அப்புறம் இவர் தான் வில்லனாச்சே, உயிர் கொடுத்த சயின்டிஸ்டோட உயிரையே எடுத்துடுறாரு. இங்க இவ்வளவு அமளி துமளி நடந்துட்டு இருக்கே, நம்ம அர்னால்டு என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவரோட ஆளோட கடலை போட்டுட்டு இருக்காரு. அப்ப அந்த இடத்துல சில ரவுடி பசங்க நம்ம அந்நியார வம்புலுக்க இங்க இருந்து தூக்கி போட்டான். அவன் நேரா போய் சின்னதாயி என்னடா அடங்கொப்புறானே. இது கூட பரவாயில்ல, அடுத்து ஒருத்தனை தூக்கி போடுறான். அடே பேயில போமா இலை இல்ல, நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு காமிச்சிட்டா. ஏண்டா டேய், 2007 கூட இப்படிப்பட்ட மட்டமான சீன்லாம் எடுத்து வச்சிருக்கீங்களே, உண்மையிலே இந்த படம்லாம் உங்க ஊர்ல ஓடுதாடா? அங்க பாக்குறவனா மனுஷன் தானா? இப்படிப்பட்ட கர்மம் பிடிச்ச ஃபைட் சீன் முடிஞ்ச பிறகு கதைக்குள்ள போவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, அங்க ஒரு காஜி சாங் ஒன்று வைக்கிறாங்க. அர்னால்ட வச்சு டெர்மினேட்டர் படம் எடுத்த டைரக்டர் இந்த படத்தை போட்டு பார்த்தாருன்னா நம்ம ஏன் இப்படிப்பட்ட சீன்லாம் எடுக்கல? ஒருவேளை அர்னால்டுக்கு ஜோடியா ஒரு லேடி டெர்மினேட்டர் போட்டிருந்தோம்னா படம் இன்னொரு 100 நாள் சேர்த்து ஓடி இருக்குமோன்னு நினைச்சு ஃபீல் பண்ணுவாரா? அங்க வரு உதட்ட கிடைக்குது வேற அந்த பொண்ணு. ஏமா நீ நல்லா தானே இருக்க, போயும் போய் ஒரு தகர டபாவை போய் லவ் பண்றியே, உனக்கு மண்டையில எதுவும் பிரச்சனையா
ஆனா எந்த ஊர்லயாச்சும் அப்ப செத்து கிடக்க பொண்ணுக்கு இப்படிப்பட்ட ஒரு டியூட் சாங் வைப்பாங்கல்ல. ஆனா இந்த பங்களாதேஷ் இண்டஸ்ட்ரியில அப்படி யோசிப்பாங்க. எப்படா உன்னால நிம்மதியா சோறு திங்க முடியுது? டியர் மாடிஸ், எனக்கு என்னமோ இந்த வில்லனை பார்க்க ஆக்டர் ஹரிஷ் மாதிரியே இருக்காப்ல. உங்களுக்கு எப்படி தோணுதுங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. சரி, அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாமனாரை கொன்ன மட்டமான வில்லனை போட்டு தள்ள நம்ம ஹீரோ களம் இறங்குறாரு. ஆக்சுவலா ஒரு மனுஷனும் சண்டை போட்டா ரத்தம் வரும். ஆனா மிஷினும் சண்டை போட்டா என்ன வரும்? ரொம்ப யோசிக்காதீங்க. அதுல இருந்து இது மாதிரி தீப்பொறி தான் வரும். அடிக்கடி அப்படியே பொறி பறக்குது பாருங்க. அப்படிதான் போடு, பொறியா பறக்கணும் அங்க. நம்ம வில்லன் புல்லட் ப்ரூஃப் அப்படிங்கறதால நம்ம பங்களாதேஷ் அர்னால்ட அடிச்சு துவச்சி காய போட்டுறாரு. அப்புறம் பதறி போன அர்னால்டோட ஆளு, என்னடா கை தனியா கால் தனியா பிச்சு போட்டு வச்சிருக்கே, இப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கதறி அழுக ஒரு மூத்திர சந்துக்குள்ள எடுத்துட்டு போறாங்க. அப்புறம் அவங்க பேக்ல இருந்து நவீன வெல்ட் அடிக்கக்கூடிய ஒரு மிஷினோட எடுக்கிறாங்க. நம்ம அர்னால்டுக்கு எங்கெங்கெல்லாம் ஓட்ட விழுந்திருக்கோ அங்கெங்கெல்லாம் வச்சு பத்த வைக்கிறாங்க. நம்ம அர்னால்ட வில்லன் எங்கெங்கெல்லாம் பிச்சு போட்டு வச்சிருக்கானோ அந்த இடத்துக்குலாம் கொஞ்சம் வெல்ட் அடிக்கிறாங்க. வெல்ட் அடிச்சு ஒட்ட வச்சு கனெக்ஷன் கொடுத்தோன்னே என்ன நடக்குதுங்கிறத நீங்களே பாருங்க. இப்படி ரிமோட் கார்ல வர மாதிரி சவுண்ட் எஃபெக்ட்ஸோட ஜிக் ஜிக்னு கலர் லைட்லாம் எரியும். இப்படி ஃபைனலா எல்லா பட்டனையும் ஆன் பண்ணி விட்டோன்னே ரிசல்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மூஞ்சில அடிப்பட்ட காயம் கூட மறைஞ்சிரும். இதுதான் பங்களாதேஷ்ல கண்டுபிடிச்ச மிஷின்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஆன்டிபயோட்டிக். அடுத்து கிளைமாக்ஸ் நோக்கி படம் பரபரப்பா போயிட்டு இருக்க போது வில்லன் டைரக்டர்கிட்ட கேட்டிருப்பார் போல, ஹீரோக்கு மட்டும் 2 டூயட் சாங் வச்சீங்களே, எனக்கு ஒரு ஐட்டம் சாங் வைக்கணும்னு உங்களுக்கு தோணலையே. வில்லனுக்காகவே பிரத்யேகமா அங்க ஒரு கிளைமாக்ஸ்ல ஐட்டம் சாங் ஒன்று வைக்கிறாங்க. டேய், என்னடா அதெல்லாம்? அவன் மிஷினா இல்ல மசாஜ் சென்டர்ல வேலை செய்யறானடா? இப்பெல்லாம் ஆட்டி ஆடிட்டு இருக்கா. அந்த திமிர்ல கேக்குதா பொம்பளை சோக்கு? பொம்பளை சோக்கு ஏண்டா? அப்புறம் வில்லனோட ஐட்டம் சாக் பிடிச்ச உடனே அங்க நம்ம ஹீரோ வந்து வில்லனோட கேங்கெல்லாம் துவம்சம் பண்ணிட்டு இருக்காப்ல. சரி, இந்த அம்மா கம்ப்யூட்டர்ல உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்குன்னு தானே கேக்குறீங்க? அது வேற ஒன்றும் இல்ல, ஆன்லைன்ல கம்ப்யூட்டர் மூலியமாவே வில்லனை அழிக்கக்கூடிய ஒரு தோட்டா ஒன்று தயாரிக்குது. எப்படி? கம்ப்யூட்டர்ல உட்காந்து. அந்த தோட்டா தான் இந்த தோட்டா. இதால நம்ம ஹீரோ வில்லனை சுட்டா வில்லன் செத்து போயிடுவாராமா. அவ்வளவுதாங்க. எவ்வளவு சிம்பிளா இருக்கு பாத்தீங்களா? ஏங்க, இப்படிப்பட்ட ஒரு டெக்னாலஜி இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா இந்தியா எப்பயோ வல்லரசு ஆயிருக்குமே. சே, இது பங்களாதேஷ்ல மட்டும் தான் இருக்கு. என்ன பண்றது? இந்த வீடியோ மூலமா நான் இந்தியாவுக்கு என்ன சொல்லிக்கிறேன்னா, அது என்ன டெக்னாலஜி அப்படிங்கறத இந்த படத்துடைய டைரக்டர்கிட்ட கேட்டு தயவு செஞ்சு அந்த டெக்னாலஜியை இந்தியாவுக்கு கொஞ்சம் வாங்கி கொடுங்க. மொத்தத்துல இந்த டெர்மினேட்டர் படத்தை பத்தி சொல்லணும்னா, ஆலிகேட்டர் குதறன மாதிரி குதற வச்சிருக்கானுங்க இந்த டெர்மினேட்டர் படத்தை. அதுங்க கிட்ட மாட்டினாலே கம்மியா தான் குதறும். ஆனா அவனுங்க சின்ன பின்னம் ஆக்கி வச்சிருக்கானுங்க. இந்த படத்தை பத்தி நான் சொல்றதை விட நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்றதுதான் எனக்கு மிக்க சந்தோஷம். ஸோ அதனால மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இதே மாதிரி வேற ஏதாச்சும் ஒரு வீடியோ நான் ரோஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம அதையும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. திஸ் இஸ் மாண்டி ஷோஸ் ரோஸ்ட். நான் தான் மாண்டி. நன்றி.